குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. முஸ்லிம் மத குருமார்கள், அறிஞர்கள், முஸ்லிம் சமூக பிரபலங்களை RSS தலைவர்கள் சந்தித்து பேசும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி டெல்லி ஹரியானா பவனில் ஜூலை 24 நடந்தது. அகில இந்திய இமாம்கள் அமைப்பின் தலைமை இமாம் உமர் இலியாசி இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தார். RSS தலைவர் மோகன் பகவத் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் இருந்து முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் RSS தலைவர்களுடன் கலந்துரையாடினர். சுமார் 3.5 மணி நேரம் நடந்த இந்த கலந்துரையாடலில் முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. புல்டோசர் நடவடிக்கைகள், பசு பாதுகாப்பு பெயரில் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் அதிகரிக்கும் கொலை சம்பவங்கள் போன்ற பல அழுத்தமான பிரச்சினைகளை அவர்கள் விவாதித்தனர். RSS அதன் 100ஆண்டு விழாவையும் அகில இந்திய இமாம் அமைப்பு அதன் 50வது ஆண்டு விழாவையும் கொண்டாடும் நேரத்தில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைமை இமாம் உமர் அகமது இல்யாசி தெரிவித்தார். இந்த சந்திப்பு இருதரப்புக்கும் இடையிலான தவறான புரிதல் மற்றும் வெறுப்புகளை முடிவுக்கு கொண்டு வரவும், நம்பிக்கையை வளர்க்கவும், பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் வழிவகுக்கும். கோயில் குருக்கள் மற்றும் மசூதி இமாம்கள் அளவிலும் இதுபோன்ற கலந்துரையாடலை நடத்த இருக்கிறோம் என்று தலைமை இமாம் உமர் அகமது இல்யாசி கூறினார். RSS மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையே நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகள், விவாதங்கள் மூலம் தொடரும் என RSS தலைவர் மோகன் பகவத் உறுதியளித்தார்.